வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் திருக்காமீஸ்வரர் கோயில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் தர்மபால சோழ மன்னரால் கட்டப்பட்ட திருக்காமீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்டோர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இந்த தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி அருகில் உள்ள தமிழக பகுதியான கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் மாட வீதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அக்னி நட்சத்திரம் முடிவடைந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்று 100.8 டிகிரி வெயில் பதிவானதால் மக்கள் அவதியடைந்தனர். இந்த ஆண்டு கோடைக்காலம் துவக்கத்திலிருந்து விட்டு விட்டு மழை பெய்தது. அக்னி நட்சத்திரம் துவங்கிய நாள் அன்றே மழை பெய்தது. இந்நிலையில் கோடை காலத்தில் அதிகபட்சமாக 103 டிகிரி வெயில் பதிவானது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் முடிவடைந்தும் புதுச்சேரியில் நேற்று 100.8 டிகிரி வெயில் பதிவானது. அதனால் சாலையில் வெப்ப காற்று வீசியது. மக்கள் கடும் அவதிப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் சொரப்பூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் சொரப்பூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த மகோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. விழாவினை முன்னிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விஸ்வகர்ம மரபினர், மவுளு கவுண்டர், வகையரா, பிள்ளையார் கோவில் தெரு, மதுரா, குளத்து மேட்டு தெரு, ரெட்டியார்கள், அந்தராசிபாளையம் கிராம மக்கள், வன்னியர் குளத்தோர், வடுகுப்பம் கிராம மக்கள், ராம்பாக்கம் யாதவ குலத்தினர், சலவையாளர் குல மரபினர் என அனைத்து தரப்பினராலும் ஒவ்வொரு நாள் விழா நடத்தப்பட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு இரவு திருவீதி விழா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவம் நண்பகல் 12 மணி அளவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நண்பகலில் தீமிதி உற்சவம் நடத்தும் ஆலயம் என்பதால் இந்த ஆலயத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. தீமிதி திருவிழாவில் சொரப்பூர் பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களான பண்டசோழ நல்லூர், கல்மண்டபம், நெட்டப்பாக்கம், முளைப்பாக்கம், ராமர் ரெட்டி குளம், வடுகுப்பம், வீராணம், தொட்டி, அந்தராசிபாளையம், பேரிச்சம்பாக்கம், சின்ன கரையாம்புத்தூர், ராம்பாக்கம், குச்சிப்பாளையம், கொங்கம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்கள் குல தெய்வமாக வழிபடும் திரௌபதி அம்மனுக்கு படையலிட்டு அம்மன் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சொரப்பூர் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆன்லைனில் முதலீடு செய்த முத்திரையர்பாளையம் பெண் 1.80 லட்சம் ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். முத்திரையர்பாளையத்தை சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பி அப்பெண் 1,80,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். முத்தியால்பேட்டை சேர்ந்த நபருக்கு கிரெடிட் கார்டு குறித்த குறுஞ்செய்தி வந்துள்ளது. அவர் கிரெடிட் கார்டு விவரங்கள், ஆதார் கார்டு மற்றும் பான் நம்பர் ஆகியவற்றை அனுப்பினார். இதையடுத்து சிறிது நேரத்தில் அவரது கிரெடிட் கார்டில் இருந்து ரூபாய் 1,52,500 ரூபாயை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் 30,400, கிருமாம்பாக்கத்தை சேர்ந்த நபர் 14,800, கோரிமேட்டை சேர்ந்த பெண் 15,000, மூலகுளத்தை சேர்ந்த பெண் 7,000 என மொத்தம் 6 பேர் மோசடி கும்பலிடம் 3,99,700 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். உருளையன்பேட்டை தொகுதி இளங்கோ நகர் வார்டு பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியினை நேரு எம்எல்ஏ துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி சார்பில் உருளையன்பேட்டை தொகுதி இளங்கோ நகர் வார்டு, சாந்தி நகர் மெயின் ரோடு மற்றும் சாந்தி நகர் முதல் குறுக்கு வீதி பகுதிகளில் உள்ள பழைய சிமெண்ட் சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறம் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி தொகுதி எம்எல்ஏ மேம்பாட்டு நிதி
ரூபாய் 42 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் நேரு எம்எல்ஏ கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு A+ தர சான்றிதழ் நாக் கமிட்டி அளித்துள்ளது. நாக் கமிட்டி தர சான்றிதழ் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு A+ தர சான்றிதழ் நாக் கமிட்டி அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகம் கல்வி, ஆராய்ச்சி, புதுமை மற்றும் முழுமையான வளர்ச்சியில் சிறந்து விளங்கி வருகிறது. கூட்டு முயற்சிகள், அர்ப்பணிப்பு மூலம் இந்த சாதனை சாத்தியமாகி உள்ளது. முன்னணி மத்திய பல்கலைக்கழகமாக உள்ள நமது நிலையை இந்த அங்கீகாரம் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இந்த வெற்றியை சாத்தியமாக்கிய நமது பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நன்றி. பதிவாளர் மற்றும் அவரது குழுவிற்கும், அனைத்து சட்டப்பூர்வ அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்கள். இந்த மைல்கல்லை நாம் ஒன்றாக கொண்டாடுவோம். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை பிராந்திய ரீதியாகவும் உலக அளவிலும் உயர்கல்வியின் கலங்கரை விளக்கமாக மாற்றுவதற்கான நமது உறுதியை புதுப்பிப்போம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் பல மாதங்களாக சாலையில் நிறுத்தப்பட்டிருக்கும் காரால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே போலீசார் உடனடியாக காரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகர பகுதியான ஆம்பூர் சாலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சாலை ஓரம் தடுப்பு கட்டைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக சாலையோரத்தில் பள்ளங்களும் தோண்டப்பட்டு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து காவல் நிலையம் அருகே ஆம்பூர் சாலையில் சுமார் 6 மாதத்திற்கு மேலாக கார் ஒன்று சாலையிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த சாலையில் பல மாதங்களாக கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் பகல் மற்றும் இரவு நேரங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகுவதுடன் அவ்வப்பொழுது விபத்தும் ஏற்படுகிறது. எனவே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பணி மேற்கொள்ளும் அதிகாரிகளும், அருகில் உள்ள போக்குவரத்து காவல் நிலைய காவலர்களும் மர்மமான முறையில் நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த காரை உடனடியாக அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புனித சூசையப்பர் மருத்துவமனையில் 162வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் திலீப் குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புனித சூசையப்பர் மருத்துவமனையில் 162வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்திற்கு மருத்துவமனையின் திட்ட இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசின் முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் திலீப் குமார் பாலிகா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் திலீப் குமார் பாலிகாவிற்கு முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குனர் ராமன் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். கருத்தரங்கில் மருத்துவ நிபுணர்கள், டாக்டர்கள், செவிலியர்கள், புனித சூசையப்பர் மருத்துவமனையை சார்ந்த சகோதரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கந்தசாமி நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை திட்ட இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் செய்திருந்தார். இதுவுடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.